Hi, எப்படி இருக்கீங்க? I'm Sunder. Welcome to Recipecheckr. இன்னைக்கு நம்ம மெனுவில் இருக்கிறது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ் தான். கொத்தவரங்காய் பருப்பு உசிலி. இந்த பருப்பு உசிலின்றது வந்து நிறைய விதமாக பண்ணலாம். நிறைய காய்கறி வச்சு பண்ணலாம். பீன்ஸ் வச்சு பண்ணுவாங்க, கொத்தவரங்காயில் பண்ணுவாங்க, ஈவன் முருங்கைக்கீரையில் கூட பண்ணுவாங்க. பட் ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம பீன்ஸில் உசிலி பண்ணியிருக்கோம். பட் இன்றைக்கி ரொம்ப பாப்புலரான ஃபேமஸான கொத்தவரங்காய் பருப்பு உசிலி தான் பண்ண போகிறோம். அது எப்படி பர்ஃபெக்டாக அதை பிளான்ச் பண்ணி அந்த கலர் ரீட்டைன் பண்ணி அந்த ஒரு நைஸ் ஒரு பர்ஃபெக்டான ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே நம்ம குக்கிங்க்கு போயிடலாம். இந்த கொத்தவரங்காய் உசிலியில் ஒரு 2-3 ப்ரிப்ரேஷன் நம்ம முக்கியம். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த கடலைப்பருப்பு துவரம்பருப்பு ரேஷியோ அப்படின்னா கடலைப்பருப்பு 1 பங்கு துவரம்பருப்பு பாதி, அதான் ரேஷியோ. அதை கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பக்கம் ஊற வச்சிட்டேன். ஸோ இதை வந்து இது ஒரு ப்ராசஸ், இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கொத்தவரங்காய் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த கொத்தவரங்காய் பருப்பு உசிலியில் 2 விதமாக நம்ம சொல்லுவோம். ஒன்று வந்து நல்ல ப்ரொஃபஷனலாக பண்ணணும்னா இந்த கலரை க்ரீன் கலரை ரீட்டைன் பண்ணி அந்த எல்லோ கலர் கொண்டு வரப்போ நல்ல ஒரு லுக் அண்ட் ஃபீல் கிடைக்கும். அதான் நீங்கள் பார்க்க போகிறோம். வீட்டில் பண்ணுறப்போ இதெல்லாம் பிளான்ச்சிங்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பிளான்ச்சிங் ப்ராசஸ் எப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு 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 சாஸ் பேனில் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது இப்போ இதை பற்ற வச்சு, ஸோ இப்போ தண்ணி கொஞ்சம் லைட்டாக சூடாகி வரப்போ 2 விஷயம் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் தேவையான உப்பு. ஸோ இதில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தவரங்காய் இதில் போடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், அது நல்லா வெந்திருச்சான்னு பார்த்துட்டு, ரொம்ப வேகக்கூடாது, கலர் மாதிரி இருக்கக்கூடாது. அந்த 1 மினிட் அந்த நல்ல சூடில் கொதிச்சு வந்தோடனே அதை நம்ம வடிகட்டி அதில் இம்மீடியட்டாக ஒரு கோல்டு வாட்டரோ ஐஸ் வாட்டரோ இல்லை பிளெயின் வாட்டரோ ஊற்றி அந்த ஹீட்டை நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த க்ரீன் கலர் அப்படி நல்லா ரீட்டைன் ஆகிடும். அதான் அந்த பிளான்ச்சிங் ப்ராசஸ். அதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. இதுக்கு மேலே கொதிக்க வேணாம், கலர் வந்து வெளுத்துரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அழகாக உங்கள் சிங்க்லேயோ இல்லை இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரெயினர்லையோ வடிகட்டி வச்சு இதில் வடிகட்டிடுங்க. கட்டிட்டு இதில் இப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பச்சை தண்ணி இதில் அப்படியே ரன் பண்ணிடுங்க. ஸோ அந்த கலர் பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு நமக்கு அந்த அரெஸ்ட் ஆகி அந்த சூடு அரெஸ்ட் ஆகி அப்படியே கலர் நமக்கு ரீட்டைன் ஆகிடும். அந்த குக்கிங் அரெஸ்ட் ஆகிடும். உசிலியாக பண்ணுறப்போ இந்த பருப்பு மஞ்சள் கலருக்கும் இந்த க்ரீனுக்கும் ரொம்ப வைப்ரண்ட்டாக ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்கும். ஸோ அதுதான் பண்ணுறோம். ஸோ இது இப்போ ரெடி. ஸோ அடுத்து நம்ம இந்த பருப்பை வேக வச்சு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு இட்லி கொப்பரை ஒரு ஸ்டீமர் எடுத்து இதுதான் இன்றைக்கி நம்ம இந்த பருப்பை வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு இதை ஆன் பண்ணிடுவோம். ஸோ அது சூடாகிட்டு இருக்கிறப்ப ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பு துவரம்பருப்பு ரேஷியோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை இதில் போட்டு ப்ளஸ் என்னெல்லாம் ஆட் பண்ணுறோன்னு பாருங்கள். இதை 1-2 நல்லா அரைச்சி அதை அதில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதை இப்போது நல்லா அரைச்சி, ரொம்ப மையாக அரைக்க வேணாம், ஒரு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி இதை இப்போ நம்ம அந்த ஸ்டீமரில் போட்டு குக் பண்ணி அதிலிருந்து நம்ம இந்த டிஷ்ஷை நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது இந்த மாதிரி 1-2 இப்போ அரைச்சி வச்சிட்டோம். ஸோ இதுதான் இப்போ அந்த இட்லி கொப்பரை ரெடி ஆனோன்னா இதில் நம்ம இப்போ போட போகிறோம். ஸோ இப்போ தண்ணி லைட்டாக சூடாயிருச்சு. ஸோ உள்ளே நான் ஒரு வாழை இலை வச்சுருக்கேன். ஸோ இதில் அழகாக இதை இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருவோம். ஸோ அப்போ நமக்கு ஈஸியாக சீக்கிரம் குக் ஆயிரும். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் ஸ்டீம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு குக் ஆயிரும். அதை அதுக்கப்புறம் அழகாக ஊற்று விட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம ஸ்டீம் பண்ண வெஜிடபிள் இது ப்ளஸ் நம்ம இப்போ என்ன ஆட் பண்ணி அந்த டிஷ்ஷை ஈஸியாக முடிக்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ எப்படி இருக்குது, வெந்திருச்சா அப்படின்னு நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ
இப்போ ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை மூடி வச்சுட்டு இதை இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கை பொறுக்கிற சூடு வந்தோடனே இதை நம்ம எடுத்து நான் அழகாக உதுத்து விட்டுறணும். நிறைய டைம் நான் பார்ப்பேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சில வீட்டில் வந்து அதை வந்து உதுத்து விட மாட்டாங்க, அப்படியே வந்து கட் பண்ணி போட்டுருவாங்க. அது ரொம்ப லம்ஸாக இருக்கும். ஸோ நல்லா உதுத்து விட்டு பண்ணுறப்போ அழகாக மிக்ஸ் ஆகி நம்ம அந்த வெஜிடபிள், அதாவது இந்த கொத்தவரங்காய் இந்த பருப்பு ரெண்டும் ஈவனாக மிக்ஸ் ஆகி சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல மவுத் ஃபீல், நல்ல ஒரு லுக் அண்ட் ஃபீலும் கிடைக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை எடுத்து ஒரு தட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். ஸோ இப்போது இதை அழகாக இலையெல்லாம் எடுத்துட்டு அழகாக கையிலேயே நீங்கள் நல்லா உதுத்து விட்ருங்க. கொஞ்சம் டைம் ஆகலாம், பட் இதை கொஞ்சம் பொறுமையாக பண்ணிட்டீங்கன்னா இந்த பருப்பு உசிலிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வாசனை, அந்த உதுத்து விடுறப்பே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அரோமா, அருமையான ஒரு வாசனை. அந்த பருப்பு உசிலி, அந்த பருப்பு நம்ம வேக வச்சு ஒன்றும் பெருசாக நம்ம ஒன்றும் போடல, பட் ஆனால் அந்த கரெக்டாக நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு டிஷ்ஷோட அவுட்புட்டை அப்படியே மாற்றும். கரெக்டாக பண்ணுறப்போ கிட்டத்தட்ட ஒரு ரவை சைஸுக்கு உதுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் ஊற்றி விட்ருங்க. ஸோ வால்யூம் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா ஊற்றி விட்டுட்டு இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து நம்ம ஏற்கனவே பிளான்ச் பண்ணின கொத்தவரங்காய் இது ப்ளஸ் நம்ம என்ன ஆட் பண்ணி இந்த டிஷ்ஷை அழகாக ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஃபினிஷிங் ஸ்டேஜில் நான் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிறேன். இன்றைக்கி மந்த்ரா கடலை யூஸ் பண்ணி அந்த டிஷ் பண்ண போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடாகி வரப்போ ஃபஸ்ட்டு கடுகுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இதில் வந்து இது வரைக்கும் நம்ம காரமே சேர்க்கல. நான் என்ன பண்ணுறேன், ஒரு 3 காஞ்ச மிளகா 2ஆக பிச்சு அதில் போட்டுக்கிறேன். இந்த கடுகு பொரிஞ்சு கொஞ்சம் வரப்போ அந்த ஸ்டேஜில் ஒரு 20லேருந்து ஒரு 25 கருவேப்பிலை, இது கொஞ்சம் பொரிஞ்சு வந்தோடனே நம்ம ஏற்கனவே பிளான்ச் பண்ணி வச்சுருக்கிற கொத்தவரங்காய், அது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிளான்ச் பண்ணதுக்கான முக்கியமான காரணம், இது குக்காக இருந்தாலும் ஆல்மோஸ்ட் அந்த க்ரீன் கலர் அப்படியே ரீட்டைன் ஆகுது. ஸோ இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா உதுத்து வச்சுருக்கிற பருப்பு வேக வச்ச அதை நம்ம யூஸ்வலாக நம்ம எவ்வளவு காய் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த அருமையாக அந்த க்ரீன், அந்த எல்லோ இதுதான் அந்த உசிலிக்குள்ள ஒரு சிக்னேச்சர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம ரேஷியோ கரெக்டாக எடுத்துருக்கோம், அதனால் எல்லா பருப்பையும் நான் யூஸ் பண்ணிடுறேன். இந்த ரவை மாதிரி இருக்கும், அந்த ரொம்ப முக்கியம். எல்லோரும் யோசிப்பாங்க, அந்த கல்யாண வீட்டில் மட்டும் இந்த பருப்பு உசிலி, பீன்ஸ் உசிலியோ கொத்தவரங்காய் உசிலியோ அருமையாக இருக்குமே, அந்த உதிரி உதிரியாக அது எப்படி வருதுன்னு. ஸோ இதான் இந்த மாதிரி தான் பண்ணுறது, ரொம்ப ஈஸி, நல்ல ஹெல்த்தி, ஹை ப்ரோட்டீன் டிஷ் இது. ஸோ இதில் இப்போது சால்ட்டை செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் கொத்தமல்லியை கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த டிஷ்ஷை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அந்த சால்ட் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற தேங்காய்,
அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர், ஒரு டேஸ்ட், ஒரு மவுத் ஃபீல் எல்லாமே கொடுக்கும். ஃபைனலாக நமக்கு கொஞ்சம் வேணும்னா கொத்தமல்லியை நல்லா பொடியாக வெட்டி கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர், அது ஒரு தனி ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இந்த டிஷ் ரெடி. ஸோ இதை இப்போ நம்ம கார்னிஷ் பண்ணி அழகாக சர்வ் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான ஒரு கொத்தவரங்காய் பருப்பு உசிலியை சிம்பிளாக 3 ஸ்டெப்பாக பிரிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு அதை பிளான்ச் பண்ணிட்டோம். அதே மாதிரி அந்த பருப்பை ஊற வச்சு அரைச்சி அதில் எண்ணெய் ஆட் பண்ணி அந்த கலர்ஸ் கரெக்டாக கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி அதை நல்லா உதிர்த்து விட்டுட்டு ஃபைனலாக இதை கம்பைன் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான டிஷ்ஷாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நிறைய வீடியோஸ் பார்த்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. அதனால் நாங்கள் கொடுக்குற நிறைய நியூ வீடியோஸோட அலர்ட் உங்களுக்கு வரதே இல்லை. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் அதில் இருக்கிற முக்கியமான டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸோடு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.